ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். எப்போதுமே கூடுதல் ப்ரோட்டீன் பெறதுக்கு வெஜிடேரியனில் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, இவங்க ஸ்ப்ரவுட் மாமோடைய அதாவது முளைக்கட்டிய எல்லா தானியங்கள் அதோட பிளாக் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு மிக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து 200 கிராம்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ml தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சாச்சு. இதை வந்து ஒரு 2 hours அப்படியே வச்சோன்னா லேசான ஃபெர்மெண்டேஷன் வந்ததுன்னா கண்கண்ணாக வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு பிரச்சனை இல்லாமல் ஜீரணமாகும். இப்போ இதுக்கு நான் வந்து மேலே டாப்பிங் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் எப்பவும் சாப்பிட்ற ஒரு சாலட், முளைக்கட்டிய வெந்தயம், அதோட வறுத்த வேர்க்கடலை, தேங்காய் துருவல், எல்லாமே மிக்சட் நட்ஸு, வால்நட்ஸு, ஆல்மண்ட்ஸு, கேஷ்யூஸ் அது மாதிரிலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருப்பேன். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் சாப்பிடுவேன். அந்த சாலட் இருந்தது, அந்த சாலட் எடுத்து டாப்பிங்காக போட்டுட்டேன். இப்போ இது ஒரு அடைக்கு போட்டிருக்கேங்க. இந்த பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இல்லைன்னா நெய் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். பொதுவாக 2 அடை சாப்பிட்டாலே போதுமானது, நல்லா வயிறு நிறைஞ்சிடும். இப்போ இது வந்து மிக ஒரு டேஸ்டியான ஒரு அடை ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் அடைக்கு நான் எடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் துருவலும் டோஃபு துருவல் அதோட எள்ளு. இந்த அடையை ஊற்றிய பிறகு பாதி டோஃபு துருவல் பாதி கேரட் துருவல் போட்டேன். நல்லா தாராளமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எள்ளு தூவிட்டேன். இப்போ இது கீழ்பாகம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுக்கணும். இப்போ இதனால் வந்து நமக்கும் வந்து கூடுதலாக பார்த்திங்கன்னா கேரட்லேருந்து விட்டமின் ஏ கிடைக்கும், டோஃபுலேருந்து மறுபடியும் ப்ரோட்டீன் கிடைக்கும், நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இது மாதிரி ரெகுலர் அடை மிக்ஸை விட கொஞ்சம் இப்படி மாறுதலாக யோசிச்சோன்னாக்க இன்னும் கூடுதல் சத்துக்களை நம்ம பெறலாம். இப்போ இங்கே வந்து இன்னொரு காம்பினேஷன் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இங்கே எடுத்து வச்சுருக்கிறது வெல்லம், அதோட வெண்ணெய். வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம அடையினால் நம்மளுக்கு வந்து அஜீரணம் இல்லைன்னா கேஸ் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்துலேருந்து அடைக்கு கொடுப்போம். வெண்ணெயும் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு கட் ஹெல்த்தி. அதை வந்து பாலை தோய வச்சு தயிராக்கி அதை ஆடையை எடுத்துட்டு அதை வெண்ணெய் பண்ணுறது. அதனால் அது நம்மளுக்கு ரொம்ப கட் ஹெல்த்தி. இன்னும் 2 சட்னி வச்சுருக்கேன். ஒயிட் கலர் இருக்கிற சட்னி வந்து லெமன் சட்னிங்க. நம்ம தேங்காய் சட்னிலேயே வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, சீரகம், சின்ன வெங்காயம் போட்டு லெமன் ஜூஸை புரிஞ்சிட்டு செஞ்சுருக்கிற ஒரு சட்னி. எப்போவுமே வந்து அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு லெமன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் அந்த லெமன் சட்னி தேர்ந்தெடுத்தேன். இன்னொன்று வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரைச்ச சட்னி, அதுலேயும் லெமன் ஜூஸ் தான் புரிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம காம்பினேஷன் வந்து கரெக்டாக கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும். அது ஈஸியாக நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களும் அதில் சேர்த்து நம்ம கொடுக்க முடியும். தேங்க்யூ. ஸ்ப்ரவுட் மாமில் வந்து நிறைய ஸ்ப்ரவுட் பண்ண வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க இதில் நான் கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளாங்க. வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸை எங்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை வேணும்னாக்கா நீங்கள் டைரெக்டாக அவங்க கிட்டேருந்தும் வாங்கிக்கலாம்.